தொடர்ந்து நம்ம நாட்டில் என்னதான் பெண்களுக்கு எதிரான பல வகையான வன்கொடுமைகள் நடந்தாலும் இதுக்கு தீர்வே கிடைக்காது. இப்போ ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பல வகையான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த விஷயம் கடைசியா இருக்கட்டும். கோயம்புத்தூர்ல நடந்த இந்த துயரமான சம்பவத்துக்கு பின்னணி என்ன? குற்றவாளிகள் பிடிபடுவாங்களா? ஆளும் அரசாங்கம் இதுக்கு எப்போதான் முற்றுப்புள்ளி வைக்கும்? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் பகல் நேரத்தில் விளையாட்டு மைதானமாகவும் இரவு நேரத்தில் சமூக விரோதிகள் மது அருந்தக்கூடிய இடமாகவும் அது மட்டும் இல்லாமல் மேலும் பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. கோயம்புத்தூரை சேர்ந்த இளம் ஜோடி அந்த பகுதியில் இரவு 11 மணிக்கு மேலே அவர் காரில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மது அருந்த வந்த 3 நபர்கள் அந்த பெண் கூட இருந்த தோழனை அடித்து துரத்திட்டு அந்த பெண்ணை காட்டுப்பகுதியில் இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமைகள் பண்ணுறாங்க. அந்த நபர் நேராக ஏர்போர்ட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என் கூட வந்த பெண்ணை இந்த மாதிரி ஒரு 3 பேர் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த பெண்ணை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எவிடன்ஸ், ஒரு ஆதாரம் கிடைக்குமான்னு போலீஸ் மிக தீவிரமாக தேடுறாங்க. அதில் அந்த காட்டுப்பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பைக்கு நிற்குது. அந்த பைக்கு நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு செல்ஃபோன் சிக்னலை தொடர்ந்து ஆராயிறாங்க. இளம் ஜோடிகளை தவிர்த்து மிச்சம் ஒரு 3 சிக்னல் அந்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த 3 சிக்னலுமே ஒரு இடத்துல இருக்கு. அந்த சமூக விரோதிகள் யார் அப்படின்னா சிவகங்கை மாவட்ட சேர்ந்த நபர்கள், ஒரு கட்டிட தொழிலாளிகள் தான். அவங்க 3 பேரும் ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கி ஒன்றா இருக்காங்க. சம்பவம் நடந்து முடிஞ்சு எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கேஸில் நம்மளை மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பா விழுந்தது தான் அவங்களோட செல்ஃபோன் சிக்னல். குணா, சதீஷ் மற்றும் கார்த்தி ஏற்கனவே இவங்க மேலே ஒரு சில வழக்குகள் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. என்ன மாதிரி வழக்குகள் அப்படின்னா கொலை வழக்கு, வழிப்பறி, தகராறு, அடிதடி போன்ற ஒரு சில வழக்குகளும் இவங்க மேலே இருந்திருக்கு. அப்போ இதே மாதிரி சமூக விரோதிகள் இந்த நாட்டில் நடமாடுறதுக்கு நம்ம அரசாங்கம் ஏன் அனுமதி கொடுக்குதுன்னு தெரியல. இந்த விஷயத்தை தாண்டி இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் இந்த நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வெளியில் வருது, ஒரு சில விஷயங்கள் காணாமல் போயிடுது. நம்ம அரசாங்கம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கு? மாறி மாறி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கறதே இல்லை. இந்த விஷயம் நம்ம இவ்வளோ சென்சிட்டிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். காலப்போக்கில் அடுத்து வேறு ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா அதை நோக்கி தான் அந்த மக்கள் போயிட்டே இருப்பாங்க. அப்போது தொடர்ந்து பெண்கள் இதே மாதிரி விஷயத்தை பாதிப்படைகிறாங்கன்னா எப்போ தான் தீர்வு கிடைக்கும்? இதுக்கு யார் தான் நியாயம் கொடுப்பா? சோசியல் மீடியாவில் 2 விதமான கருத்து மிக தீவிரமாக பரவிட்டு இருக்கு. ஒன்று, குற்றவாளிகளை மிக கடுமையான முறையில் தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இதன் பிறகு மீண்டும் இதே மாதிரி நம்ம நாட்டில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு மிக கீழ்த்தரமாக மிக கொச்சையாக அந்த பெண்ணை கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இரவு 11 மணிக்கு ஒரு ஆண் நண்பரோட அந்த பெண்ணை ஏன் தனிமையில் போகணும், தனிமையில் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு எவ்வளோ வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. யாரா நீங்களா? எங்கேருந்துரா வரீங்க? சோசியல் மீடியாவில் எது வேணால் நீங்கள் எழுதிட்டு போயிடுவீங்களா? உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? உங்கள் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தால் இந்த மாதிரி கருத்தை நீங்கள் சொல்லுவீங்களா? நம்ம நாட்டில் ஆண் நண்பரோட ஒரு பெண் போகக்கூடாதா? தவறான எண்ணத்தில் தான் போகணுமா? ஒரு நட்பு ரீதியாக போகவே கூடாதா? இவ்வளோ கீழ்த்தரமாக சோசியல் மீடியாவில் உங்களோட பதிவு பண்ணுறீங்களே, நீங்கள் என்ன மாதிரி ஜென்மம் அப்படின்னு தெரியவே இல்லை.